தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு பாரிசாலன் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் எங்க வேணா போலாம். நம்ம ஒவ்வொரு முறையும் போறதுக்கு ஏறக்குறைய நீங்க சொல்றது விசா வாங்கிட்டு போற மாதிரி சொல்றீங்க. இல்லங்க, நாகாலாந்து எங்க இருக்குது? இந்தியாக்குள்ள தான் இருக்கு. மணிப்பூர் எங்க இருக்குது? இந்தியாக்குள்ள தான் இருக்கு. இவங்க எல்லாம் இன்னர் லைன் பெர்மிட் ஏன் வச்சிருக்காங்க? ஏன் இதே இந்தியா தான், இதே சட்டம் தான், இதே குடிமக்கள் தான், எல்லாம் இந்தியர்கள் தான். அவங்களுக்கு மட்டும் ஏன் இன்னர் லைன் பெர்மிட் இருக்கு? அவங்க தெளிவா சொல்றாங்க, நாகாலாந்துக்கு என்று ஒரு தனி பண்பாடு இருக்கு. அந்த பண்பாட்டையும் அந்த மக்களுடைய நாகரிகத்தையும் பாதுகாப்பதற்கு எங்களுக்கு இன்னர் லைன் பெர்மிட் வேணும்னு சொல்லி வச்சிருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டுக்கு பண்பாடு இல்லையா? அதை பாதுகாக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லையா? உலகத்திலேயே தமிழர்களுக்கு என்று ஒரு தனித்த பண்பாடு இருக்கு. ஒரு கிளாசிக்கல் சிவிலைசேஷனாக நம்ம இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். லாங் லிவ் கிளாசிக்கல் சிவிலைசேஷன் என்று நம்மளை உலகம் அங்கீகரிக்கிறது. அப்ப நமக்கு நம்ம பண்பாட்டை காக்கணும், நம்ம மண்ணை காக்கணும், இந்த மண்ணுடைய மக்களை காக்கணும்னா நமக்கு இன்னர் லைன் பர்மிட்டை தமிழக அரசு கொண்டு வரணும்ல. இன்னர் லைன் பெர்மிட் கொண்டு வந்தா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும். இந்த பிரச்சனைக்கான தீர்வு அங்கதான் இருக்கு. இல்லைன்னா நாளைக்கே பிஜேபி அங்க என்ன சொல்லும்? கலவரத்தை தூண்டுறாங்கன்னு சொல்லி 12 பேரை கொண்டாங்க, இப்ப 20 பேரை கொண்டாங்கன்னு கலவரத்தை தூண்டுச்சுன்னா இங்க இருக்கவங்க இன்னைக்கு பயந்துட்டு போறாங்க. இவங்க இன்னைக்கு எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு ஐயோ அடிச்சுட்டாங்கன்னு அந்த செய்தியை நம்பி இவர்கள் தாக்குதல் ஈடுபட்டு என்ன பண்ணுவீங்க? இவங்க இருக்கவங்க தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு ஆயுதம் தூக்க தொடங்கினால் என்ன செய்வீர்கள்? இன்னைக்கு நம்ம இந்த வதந்தின்னு சொன்னாலும் கூட உள்ள பிரச்சனை கடல் போல் இருக்கிறது அப்படின்றீங்க. ஆமா.